ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கோதுமை ரவை எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐகார்ட்ஸில் அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். கரெக்டாக 1 கப் அளவு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கூடிய தாளிக்கிறதுக்கு மிளகு சீரகம் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் 2 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் ரேஷியோ. 1 கப் அளவு பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 2 கப் அளவு கோதுமை ரவை எடுக்கணும். 1:2 அதுதான் ரேஷியோ. இது கூடயே தாளிக்கிறதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடயே உங்களுக்கு ஃப்ளேவருக்காக முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடயே நெய்யும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பைத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து முடிச்சாச்சு. அடுத்து ஒரு எம்டி குக்கர் எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்து வச்ச 2 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம மொத்தமாக பைத்தம் பருப்பு 1 கப்பு, அப்புறமா கோதுமை ரவை 2 கப், மொத்தமாக 3 கப் அளவு நம்ம வறுத்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1:3 ரேஷியோ, மொத்தமாக 9 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நல்லா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நெக்ஸ்ட் இதை நல்லா தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில், 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஃப்ளேவருக்காக தான், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. கூடிய நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே ஆயிலில் நெய்யில் கொஞ்சோண்டு கடுகு, மிளகு, சீரகம் 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுறலாம். இதை தாளித்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கடைசியாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய், கேஷ்யூநட் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.